ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. கலியுகத்துல உழைக்கிறவனுக்கு கூலி கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் அப்படி சொல்லி கேக்குறீங்க? நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சியை நல்ல ஒரு டெவலப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொண்டு வந்த அண்ணாமலை கட்சி ஒரு தூக்கிட்டாங்க. சரி. உழைக்காம இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து கவர்னர் பதவி, அந்த பதவி, இந்த பதவி எல்லாம் கொடுக்குறானுங்க. இது என்னன்னு எனக்கு விளக்கம் தெரியல. ஐயா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, கலியுகம் அப்படிதான் இருக்கும். பகவானே சொல்றான், உய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் பேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானே, பறிச்சிருவான் அந்த படுபாவிகள். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப அண்ணாமலை விடுங்க. அண்ணாமலை உழைப்ப தமிழிசை உறிஞ்சிட்டு எல்முருகன் உறிஞ்சிக்கிட்டாரு. ஏன்னா இவர் உழைக்கும் கட்டி தான் அந்த அவங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க. எப்படி இவங்க நியாயப்படி பதவி எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி, கவுன்சிலர் பதவி கூட எல்முருகனுக்கு கொடுத்துருக்க கூடாது. அவர் 2 தடவை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கான். அப்புறம் அண்ணாமலை உரம் கட்டிட்டானுங்க. அப்போ அண்ணாமலை உழைப்பு நாசமா போச்சு. அதே போல பாருங்க, இப்போ இப்போ யாரு நம்ம ஐயா அத்வானி உழைப்ப மோடி உறிஞ்சிட்டாரு. மோடி பெரிய பரமாத்மான்னு பேசுறேன். நான் ஒரு காலத்துல ஐயோ எங்க ஐயா அவதாரம் வந்துட்டாரு, இனி ஏழைகளை காப்பாத்திடுவாரு, அப்படியே தூக்கி நிறுத்திடுவாரெல்லாம் பேசினேன் ஒரு காலத்துல. இதே வாயில போய் பேசுறேன். ஆனா மோடியை மாதிரி சுயநலவாதி சத்தியமா யாரும் இருக்க முடியாதியா. இந்த கட்சியை வளர்த்த பிதாமகர், இந்த கட்சிக்கு உரிமையா இருந்த கட்சியோட ஓனர்னு கூட சொல்லலாம். எங்க ஐயா அத்வானி, அவரை ஓரம் கட்டி மூலையில உட்கார வச்சானுங்க பாத்தீங்களா. அவரோட உழைப்ப உறிஞ்சி குடிச்ச பெருமை, உறிஞ்சி குடிச்ச யாரு? நம்ம ஐயா மோடி, நம்ம பெருந்தலைவர் நம்ம அமித்ஷா. இந்த 2 பேரும் உறிஞ்சிட்டாங்க. அப்போ கலியுகத்தை பொறுத்தவரையில பாருங்க, பகவானே சொல்றான், உய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் பேட்டையெல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானே. உழைக்கிறது ஒருத்தன் உழைப்பான், ஆனா அவனுடைய உழைப்பு கொண்ட சம்பளத்தை, அந்த ஊதியத்தை இன்னொருத்தன் வாங்கி அனுபவிப்பான்னாரு. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் பிள்ளைங்க பாருங்க, சாக்கடை அல்றான். அந்த பிள்ளை ஒப்பந்ததாரர் சொல்லி இந்த கான்ட்ராக்ட்காரன் என்ன பண்றான், அந்த பிள்ளைங்களுடைய வருமானத்தை உறிஞ்சிடறான். அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் தான், மீதி எல்லாம் கான்ட்ராக்ட்காரன் வாயில போடுறான். அப்போ இப்படி பாருங்க, எல்லா துறைகளிலுமே நீங்க ஒண்ணு இல்ல, எல்லா துறைகளிலுமே எடுத்துக்கோங்க, உழைக்கிறவனுக்கு கூலி கிடையாது. ஏசி ரூம்ல உட்காந்து சும்மா கம்ப்யூட்டர் தட்டுறவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். ஆனா வேகாத வெயில்ல வெட்டி உழைக்கிற விவசாயி கூலிகள், விவசாயி விடுங்க, விவசாயி கூட 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் வச்சிருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வந்து அதை வித்து பொழைச்சிக்குவான். ஆனா இந்த தினக்கூலிகள் போறாங்க பாருங்க, ஏழை எளிய மக்கள், இந்த விவசாயத்துக்கு விவசாய கூலி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த மோடி என்ன பண்ணினாரு? நான்லாம் நினைச்சேன் மோடி வந்தோடனே அப்படியே ஊழல் ஒழிச்சிருவாரு, இந்த ஊழல்வாதிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்க சொத்தெல்லாம் புடுங்கி அப்படியே ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே தார வாத்துருவாருலாம் நான் சொன்னேன். என்னையா மோடி 13 வருஷம் ஆச்சு, என்னத்தையா சாதிச்சுட்டாரு? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எதிர்கட்சிக்காரன் சொல்ற மாதிரி நல்லா மேக்கப் தான் பண்றாரு. வேற என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? வேற என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? வேற ஒண்ணும் பண்ணல. நான் என்ன கேக்குறேன், உனக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்க, நீ தமிழ்நாட்டுக்காரனை விட்டுரு, தமிழ்நாட்டுல மிஞ்சி போனா உனக்கு மோடிக்கு மிஞ்சி போனா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஓட்டு போடுறான், அவ்வளவுதான். ஆனா வட மாநிலங்கள்ல உன்ன மோடின்னு உயிரை விட்டு மோடிக்காக ஓட்டு போட்டு மோடி இன்னைக்கு 3வது முறையிலையும் அரியணையில உட்கார வச்சிருக்க பிள்ளைகள் யாரு? இந்திக்காரங்க. அந்த பிள்ளைங்க பாருங்க, வயிற்று பொழப்புக்கு கை குழந்தைங்களை ரயில் அதுவும் பாருங்க, முன்பதிவு இல்லாத பெட்டியில, அப்போ முன்பதிவு பண்ணி கூட அவங்களுக்கு வர வசதி இல்லை. அந்த லட்சணத்துல தானே நீ வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளைங்க பாருங்க, கை குழந்தைங்களை ரயில்ல தூக்கி நஞ்சு பிஞ்சு அப்படியே வந்து, அந்த பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுது. இந்த தமிழ்நாட்டுல உயிரை விடுது. என்னது பாருங்க, அமோனியா, அந்த இறால் பண்ணையில பாருங்க, அமோனியா ஆய்வு கசிஞ்சு எத்தனை பிள்ளைங்க இறந்துருக்கு. அந்த குழந்தைங்களாம் நடு தெருவில் நிக்குது. ஏயா இந்த பிள்ளைங்க மோடிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்க தானையா? ஏன் அந்தந்த மாநிலங்களே நீ வேலை வாய்ப்பு உருவாக்கி இருந்தா அந்த பிள்ளைங்க ஏன் இங்க சாகுது? தமிழ்நாட்டுல செங்க சூழலில் கஷ்டப்படுது. அந்த குழந்தைங்களாம் படிக்கதானே சேர்ந்தீங்க தான். எப்படி படிக்கும்? புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்க இருந்து இங்க வராங்க, இங்க இருந்து அங்க போறாங்க. எப்படி அந்த பிள்ளைங்க படிப்பு இருக்கும்? மோடி இதை கண்டுகிட்டாரா? என்னையா மோடி ஏழை தாயின் மகன்? இவர் ஏழை தாயின் மகனே கிடையாதுயா. இவர் ஏழை பெரிய பணக்கார மகன். பணக்காரன் கூட செஞ்சிருவாயா. இவர் ஏழை தாயின் மகனா இருந்தா ஒரு ஏழை எளிய பிள்ளைங்க படுற கஷ்டம் இவருக்கு தெரியாதா? இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, ஏழை எளிய நடுத்தர மக்கள், இன்னைக்கு மருத்துவ செலவு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 50% ஏழை எளிய நடுத்தர மக்கள் குடும்பத்துல ஆபரேஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை, நோய் நொடி எல்லாத்துக்குமே நீ எடுத்து பார்த்து லிஸ்ட் எடு. இன்னைக்கு ஆபரேஷன்ங்கிற பேர்ல அவ தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை அடிக்கிறான். நீ போய் சாதாரண இவனுக்கு பாருங்க, வீரத்தை ஆட்ட காட்டுவோம் தெரியுமா? இந்த கடனுக்கு பேங்க்ல லோன் போட்டு ஒரு ஆட்டோ வாங்கி குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த ஆட்டோ ஓட்டுற பிள்ளைங்கள்ட்ட போய் வீரத்தை காட்டுவான். நீ மீட்டருக்கு மேல வாங்க கூடாது, நீ மீட்டருக்கு கீழே வாங்கணும்பா. ஏண்டா டே, கோடிக்கு ஆபரேஷனுக்கு பேர்ல தனியார் மருத்துவமனையில ஒவ்வொருத்தன் 5 லட்சம் வாங்குறான், 10 லட்சம் ஒவ்வொரு ஆபரேஷன் கொள்ளை அடிக்கிறான். ஏண்டா அங்க ஒரு கட்டண நிர்ணயம் பண்ணுங்கடா. இந்த ஆபரேஷனுக்கு இவ்வளவுதான் பணம் வாங்கணும், அதை மீறி வாங்கினா அந்த ஆஸ்பத்திரியை மூடி சீல் வைக்கணும். இந்த மோடி சொன்னாரா? என்னையா கிழிச்சுட்டாங்க அந்த கும்பலு.
ஏடா உங்களுக்கு நாங்க அவங்களாம் ஓட்டு போட்டோம்லடா, என்னடா எங்களுக்கு பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி ஏழை எளிய நடுத்தர மக்கள் கேட்கறான். அப்புறம் என்னையா இவனுங்க பாரு, மோடி ஏழை பங்காளனே கிடையாதுயா. இப்போ உங்களுக்கு எத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு சொல்லுங்க? 15 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருக்கு, இருக்கா இல்லையா? நீங்க 20 லட்ச ரூபா. எத்தனை? 20 லட்சம். மோடிக்கு கடனே கிடையாது. மோடி ஜாலியா இருக்காரு, மக்கள் வரிபடத்தோடயே என்ஜாய் பண்றாரு. அவருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது மோடிக்கு. தமிழிசை கடன்ல இருக்குதா சொல்லுங்க? நயினா நாகேந்திரன் கடன்ல இருக்காரா? ஏயா நம்ம தான் நான் பிச்சை எடுத்துட்டு திரிகிறோம் இவனுக்கு ஓட்டை போட்டுட்டு. எதுக்கே இவனுக்கு ஓட்டு போடணுங்கிறேன்? இவனுக்கு அவ்வளவு தியாகிகளா சொல்லுங்க? இன்னைக்கு கிராமப்புறங்களை போய் பாரு. இன்னைக்கு பாரு, கிராமப்புறங்கள்ல அவ்வளவு வீடுகள்லயுமே இந்த குழு கடன் சொல்லி ஒவ்வொருத்தையும் பைக்ல வருவான், ஒவ்வொரு கம்பெனிக்காரன், பைனான்ஸ்காரன். 10 குழு 20 குழுன்னு ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாங்கி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க பாருங்க, கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் வேலைக்கு போய் அந்த குழு கடனை கட்டுறது கூட அவங்களால முடியல. சோறு எப்படியா திம்பாங்க? இன்னைக்கு எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணுது கடன் தொல்லை தாங்க முடியாம? இதுக்கெல்லாம் காரணம் மோடி தானே. நீ தற்கொலை பண்ணி என்ன? நீ நல்லவரா இருந்தா, மோடி ஏழை பங்காளனா இருந்தா, ஏழை தாயின் மகனா இருந்திருந்தால் இந்த மோடி என்ன பண்ணணும்? நிறைய குடும்பங்கள் கடன்ல தத்தளிக்குது. அந்த குடும்பங்களை கண்டறிந்து என்ன பண்ணணும்? அந்த குடும்பங்களோட கடன் அடிச்சு அவங்களை காப்பாற்றணும். ஏன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் கடன் தொல்லை தாங்க முடியாம. அப்போ இந்த பாவெல்லாம் மோடியை தான் வந்து சேரும். மோடி ஏழை பங்காளன், ஏழை தாயின் மகன் சொல்லி தான் நாங்களா நினைச்சோம். இவர் ஏழை தாயின் மகனே கிடையாதுயா. கஷ்டமா இருக்கியா? என்னையா நீ பண்ணிட்டாரு இவரு? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஒரு உச்ச அதிகாரம் இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஐயா பிரதமர் மோடி, நமக்கு குடியரசுத் தலைவர் நம்ம ஆளு RSS. அப்படி நான் என்ன சொல்றேன், நீங்க நினைச்சா அந்த ஊழல்வாதிகள் இது வரைக்கும் எத்தனை பேர் ஆட்சி பண்ணா? 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கான் அந்த ஊழல்வாதிகள். அவ்வளவு பேரும் ஒவ்வொருத்தன் 10,000 கோடி 20,000 கோடி சொத்து வச்சிருக்கான், 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கான்னு அண்ணாமலை லிஸ்ட் கொடுத்தாரு. நீ நல்லவனா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த சொத்தெல்லாம் புடுங்கி அப்படியே ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஏழை எளிய மக்களுக்கு நீ பிரிச்சு கொடுத்துருக்கணும். அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு இன்னொரு ஊழல் பண்ணி வச்சிருக்கான தெரியுதுல, ஓட்ட அதிகாரம் இருக்குல்ல, நீ என்ன நடவடிக்கை எடுத்த? இவர் அப்படியே மோடி அப்படி ஸ்டாலின் போய் அப்படி தோல் மேல கை விட்டு சிரிப்பாரு அப்படிம்பாரு. என்னையா மோடி பண்ணிட்டாரு? இவருக்காக 15 வருஷம் நான் பேசினேன் மேடையில, தொண்டை தண்ணிக்கு இப்படி பேசி இவருக்கு ஆதரவு பேசி செருப்படிலாம் வாங்கியிருக்கேன். என்னையா இவரு? எனக்கெல்லாம் மோடிலாம் சுத்தமா பிடிக்கல, வெறுத்துட்டேன். நான் என்ன சொல்றேன், இந்த கட்சி ஆரம்பிச்ச பிதாமகர் பீஸ்மர் அந்த அத்வானி, எங்க ஐயா, நீங்க அத்வானி ஐயா படம் ஒரு பேனர்ல கிடையாது, எங்க பார்த்தாலும் மோடி அமித்ஷா. என்னமோ இவங்க தான் இந்த கட்சி ஆரம்பிச்ச மாதிரி. சொல்லுங்க, இவங்கெல்லாம் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க ஐயா. வேஸ்ட். நல்லா மோடிக்கு பேசுனதுக்கு வெக்கப்படுறேன், தலை குனிஞ்சுக்கிறேன். மோடிக்காக பரிந்து பேசுனதுக்கு, ஐயோ மோடிக்காக ஆதரவு நான் என்ன செருப்பால அடிச்சுக்கிறேங்க. மோடி நினைச்சா எவ்வளவு நேரம் அடியா முடியும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு எத்தனை ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு அவன் கடன் வாங்கி, கந்து வட்டி கடன் வாங்கி, வீட்டை வித்துட்டு, நிலத்தை வித்துட்டு, வாடகை வீட்டுல போயிருந்து எவ்வளவு பிள்ளைகள் கஷ்டப்படுறான் சொல்லு. நீ நினைச்சா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆபரேஷன் காசு நீங்க இலவசமா கொடுக்கலாம்ல? கேட்டா ஆயுஷ்மான் பாரத். என்னையா நீ ஆயுஷ்மான் பாரத்? அந்த கார்டை கொண்டு போனா எந்த ஆஸ்பத்திரியில வாங்குறான்னு சொல்லு? திருவனந்தபுரத்துல எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில வாங்குறானா? இங்க இருந்து மெட்ராஸ் சென்னையில இருக்க திருவனந்தபுரத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பானா? சொல்லு. என்னையா இது? இவங்க சும்மா எல்லாமே பொய். நான் இன்னமும் காங்கிரஸ்காரன் தான் பித்தலாட்டக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைச்சோம். இது பெரிய இது வந்து இப்படி சொல்றேன், ஊர் மெச்சி வீடு பட்டினிவாங்க. ஊர்ல சொல்லுவாங்களா, ஐயோ அவனுக்கு என்ன வீட்டுல பாத்தீங்கன்னா குளிக்க கஞ்சி இருக்காது. அந்த மாதிரி மோடி மோடி மோடி. என்னையா மோடி என்னத்த பண்ணிட்டாரு? மோடி என்னத்த பண்ண? ஏழை எளிய மக்கள் பிச்சை எடுக்கிறான். தற்கொலை விவசாயிகள் எத்தனை பேர் கடன் காட்சி வாங்கிட்டு கட்ட முடியாம தற்கொலை பண்றான். அந்த பாவலம் மோடியை தான் சேரும். நீ ஏழை பங்காளன் தானே, அந்த அவனுடைய கடனை அடைச்சவனை காப்பாத்து. இன்னைக்கும் பாருங்க, தற்கொலை பண்ற லிஸ்ட்ல எத்தனை குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல கண்டறி ஒரு நாளைக்கு எவ்வளவு தற்கொலை நடக்கு கடன் காட்சினால. அப்ப அந்த பிள்ளைங்களுடைய கடன் அடைச்சவனை காப்பாத்து. என்னையா நான் என்ன கேட்கிறேன், நகை கடன் கொடுக்குறேன்ல, இன்னைக்கு பாருங்க நகை தனியார் வங்கிகள்ல நகை கொண்டு அடமான வச்சுட்டு அவன் வட்டி கட்ட முடியாம நகையை வித்துறான். வித்து நகை மூழ்கி போயிருது. ஐயா இந்த மோடி நினைச்சாருன்னா நகையில வட்டி இல்ல நகை கடன் கொடு. சொல்லுங்க, உங்களுக்கு தானே என் பிள்ளைங்க ஓட்டு போட்டுச்சு. என் பிள்ளைங்க உனக்கு தானே ஓட்டு போட்டு பிரதமரா இவர் சுகத்தை அனுபவிக்கிறாரா? அப்படியே பிளைட்ல ஏறி போறாருலா? அப்படியே நல்ல சோறு சாப்பிடறாருலா? இப்ப இந்த ஓட்டு போட்ட பிள்ளைங்களும் நல்ல சோறு சாப்பிடணும்ல? வரிக்கு மேல வரி. இட்லி தின்னா வரி போடுறாங்க. பெரிய சில நேரம் சில ஹோட்டல் போய் உட்காந்து அங்க கீழே போட்டா இட்லிக்கு GST போட்டுச்சு, சாப்பாட்டுக்கு வரி போடுறான். என்னையா ஆட்சி பண்ணி தொலைறாங்க. என் மண்ணை இப்படியா பண்ணாங்க? மன்னர் ஆட்சி சேர சொல்ல பாண்டியர் ஆட்சி. என் நாடு எப்படி இருந்தது தெரியுமா? அன்ன மடமை தகங்களி கூட எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியூருக்குங்கிறான். எங்கு பார்த்தாலும் அன்ன மடம், எங்க பார்த்தாலும் சத்திரம். மருத்துவ இலவசம், மருத்துவம் முழுமை இலவசம் கொடுத்துருக்காங்க. கல்வி இலவசம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு கல்வி தனியார் மையம், மருத்துவம் தனியார் மையம், எல்லாம் தனியார் மையம் வாங்கிட்டான். எல்லாம் கொள்ளை அடிக்கிறானுங்க. இது எதை கண்ட்ரோல் பண்றானா சொல்லுங்க? இதை கண்ட்ரோல் பண்றாங்களா அந்த கும்பல்? ஒண்ணும் கிடையாது. சாதாரண ஏழைப்பாளிகள்கிட்ட போய் வீரத்தை காட்டுவான். அப்படியே ஆட்டோக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே உனக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா, வீட்டுக்கு மேல வாங்குறியா கீழே வாங்குறியா என் பிள்ளைங்கள்ட்ட, கஷ்டப்படுற பிள்ளைங்கள்ட்ட. இதை போய் பணக்காரன் போய் காட்ட முடியும் அவனுங்களால? காட்ட மாட்டான். இங்க ஏழை உனக்கு ஓட்டு போடுற நாங்க தான் கஷ்டப்படுறோம். என்னையா நடக்குதுங்க?
நான் இன்னும் மோடி ஏழை பங்காளன் ஏழை தாயின் மகன் அப்படி நினைச்சேன். அதனாலதான் அண்ணாமலை வெளியே வந்துட்டாரு. நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்? அன்னைக்கு மன்னர் ஆட்சியில் என்ன பண்ணா, இருக்கிறவன்ட்ட புடுங்கி இல்லாதவன்ட்ட கொடுத்தான். ஆனா இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு இல்லாதவன்ட்ட புடுங்கி இருக்கிறவன்ட்ட கொடுக்குறான். இன்னைக்கு இங்க கஷ்டப்படுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழைகள் நம்ம நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுறான். அப்போ இங்க என்ன நடக்குது சொல்லுங்க? மோடி எப்படியா நம்புறது? அத்வானி உழைப்பை உறிஞ்சிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், ஏன் நீங்க மட்டுமே பிரதமரா இருக்கணுமா? ஏன் எங்க ஐயா அத்வானிக்கு கொடுங்க. உங்களோட திறமையானவர் எங்க ஐயா அத்வானி, உங்களோட திறமையானவர் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத். சாமி எங்க சாமிகிட்ட கொடுங்க, போய் வீட்டுக்கு போங்க. யோ மோடி ஒன்னா நம்பர் பதவி சுகம் பிடித்தவர். நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு பதவி வெறி இல்லைன்னா நீங்க அத்வானிக்கு விட்டு கொடுத்துருப்பீங்க. ஏன் அந்த கட்சி ஆரம்பிச்சு பிதாமகரியா ஒரு பேனர்ல அந்த மனுஷன் படம் இல்லையா? எங்க ஐயா படம் இல்லை. இன்னைக்கு அந்த மனுஷன் உயிரை கொடுத்து ரத யாத்திரை அங்க இங்க நடத்தி உயிரை அந்த அவருக்கு எவ்வளவு எதிரி தெரியுமா? அவர் எவ்வளவு தூரம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணானுங்க தெரியுமா? நான் உயிரை அவர் உயிரை பின்ன அவர் உயிரை துச்சமா நினைச்ச அந்த மனுஷன் இந்த கட்சி வளர்த்து கொண்டு வந்தா அந்த மனுஷனோட உழைப்பை மோடி இன்னைக்கு உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படியா மோடி பெரிய தியாகி நீங்க சொல்லுவீங்க? நான் தியாகி, எங்க ஐயா மோடி பரமாத்மாலாம் சொன்னீங்க. ஐயோ இவங்க எல்லாமே சுயநலவாதிகள், விருப்ப வெறுப்புக்கு உட்பட்டவர்கள், மனிதர்கள், மலஞ்சலம் குடிக்கக்கூடிய மனிதர்கள், விருப்ப வெறுப்பு உட்பட்டவர்கள் பகவான் சொல்றான். அதனால இங்க யாரையுமே நம்ம நல்லவன்னு சொல்லக்கூடாது. மோடி நல்லவரா இருந்திருந்தா இந்நேரம் 60 ஆண்டு காலம் ஊழல் பண்ணவன் சொத்தெல்லாம் பிடுங்கி இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஐயோ இன்னைக்கு பாருங்க ஐயா, புற்றுநோய் பாருங்க, எங்க பார்த்தாலும் புற்றுநோய். இவனுக்கு பாருங்க, புற்றுநோயாளிகளுக்குன்னு ஒரு மருத்துவமனை தனியா கொண்டு வந்திருக்கானா சொல்லு? ஒரு புற்றுநோயாளிகளுக்கு இத்தனை ஆண்டு காலம் புற்றுநோயாளிகளுக்கு ஒரு தனியார் ஒரு மருத்துவமனை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கீமோ இலவசம், ஆபரேஷன் இலவசம் எல்லாம் அப்படி கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கானா? கிடையாது. அப்படியே அரசு மருத்துவமனையில் 10 பேரான ஒண்ணு வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஐயோ என்னையா பண்றானுங்க? இவ்வளவு வரி வாங்குறானுங்க, எவ்வளவு பணம் இருக்குது அரசாங்கத்திட்ட. இவனுங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் அப்போலோல படுத்துக்கிறான். இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு, இவன் ஆயா அப்பத்தா அப்படியே கிழவன் கிளவி உடம்பு சரியில்லைன்னா போய் ஆஸ்பத்திரி அவ்வளவு படுத்துக்குவான். இதுல அப்போலோவில் அப்படியே படுத்துக்குவாங்க ஜாலியா. அவங்கள தேடி அவ்வளவு மருத்துவர்களும் வருவாங்க. ஆனா இவனுங்களுக்கு ஓட்டு போட்ட என் பிள்ளைங்க அப்படியே போய் தர்மாசிபத்திரியில லைன்ல நிக்கணும். அப்படியே வலியோட வைத்த வலியோட லைன்ல நிக்கிறேன் பிள்ளைங்க. என்னடா பண்ணி தொலைறீங்களே படுபாவிகளா? மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேருங்க. அடே இந்த பாவத்தை நீங்க எங்கடா கொண்டு அனுபவிப்பீங்க? இந்த பாவத்துக்கு இவனுக்கு நரக குழி அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இவனுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் ஏன் கேள்வியே கேட்க மாட்டாது அரசியல்வாதி இந்த ஆள்ற கும்பல்களுக்கு. ஏன்னா இறை கூலி தானம் இட்டு கொடுத்தவர்களுக்கு தரை மீது நன்றாய் தலைத்திருக்க வைக்காட்டால் உன் கோட்டையும் குஞ்சரையும் அழிந்து உனக்கு வள்ளிய கர்மம் வஞ்சகமாய் சுற்றுமாடான்னு இறைவன் சொல்றான். இறை கூலி தானம், இறைனா வரி. உனக்கு வரி கொடுக்குற பிள்ளைங்களுக்கு நீ அவங்கள நல்லா சுகமா நீ வாழ வைக்காட்டான்னு வச்சுக்கோ, அவன் வயிறு எரிஞ்சான்னு வச்சுக்கோ. ஏன் நாய்களா நீங்க அத்தனை பயிர்களும் போய் நரகத்துல விழுந்து சாகணும்னா உங்களுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் நரகத்தை போற இறைவன் சொல்றான். அப்புறம் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு என்னத்தை கிழிச்சிட்டாங்க? என்னத்தையே கிழிச்சிட்டாங்க கேட்டா அப்படியே இவரு அப்படியே வெளிநாடு ஃபுல்லா நல்ல பேர் எடுத்துட்டாங்க. ஊர் மெச்சி வீடு பட்டினி எதுக்குயா? ஊருக்குள்ள வந்து அவனுக்கு என்ன இவனுக்கு என்ன சொல்லிட்டு வீட்டுக்குள்ள குடிக்க கஞ்சி இல்லாம இருந்தா அது என்னது சொல்லுங்க? அப்படியே இவரு ஒரு தர்ம பிறப்படி தார வாக்குறாரா அப்படியே வெளிநாடுகளுக்கு. என்னையா உன் நாட்டுல உன் பிள்ளைங்க பாரு கிராமம் தோறும் எடுத்து பார்த்து 5 வட்டி 10 வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டி சீடு வாங்கி சாவுறான். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பணத்தை கொடு, அக்கௌண்ட்ல 10 லட்சத்தை போடுது ஊழல்வாதிகள்கிட்ட புடுங்கி ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் போடு. உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல சொல்லுங்க? எல்லாம் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க. இவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த முதலாட்ட அதாவது சிங்கத்திட்ட சிக்கி முதலாட்ட சிக்கின கதை தான். நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டோம். ஐயோ காங்கிரஸ்காரன் இருந்தா ஆக மாட்டான், எங்க ஐயா மோடி நல்லா செய்வார் தான். நான் இது வரைக்கும் பிஜேபி இதுவரை யாருக்கும் ஓட்டு போட்டது இல்லையா? அந்த அளவுக்கு நான் இருந்து வெறியா இருந்தவன் ஐயா. இவ்வளவு எனக்கே வெறுப்பா இருக்கியா? என்ன செஞ்சுட்டாரு? ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணும் செய்யலையா அந்த மோடி? சொல்லு. இன்னைக்கு ஒருத்தன் 5 குழு என் பிள்ளைங்க கிராமங்கள்ல கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சோறு திங்குதோ இல்லையோ வேலைக்கு போய் அந்த காசு அதை கடன் தான் கட்டுது. அது நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியல, ரேஷன் வாங்கி கஞ்சி குடிக்க முடியாத அளவுக்கு உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க. அப்போ உய்கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நோய் கொண்ட நீசன் பாவிகள் பறிச்சிருவான் வரிங்கிற பேர்ல தாலியை அறுத்துருவான்னு இறைவன் சொன்னான். நீங்க நடக்கா இல்லையா? இவ்வளவு வரி வாங்குறல்ல, என்னத்தை பண்ணிட்ட? ஒரு கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு மருத்துவமனை உருவாக்கி, இப்ப கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் இருக்குதுல்ல, அது மருத்துவமனை உருவாக்கணும். ஏன்னா எங்கு நோய் எங்கு பார்த்தாலும் தலைவலி காய்ச்சல் வைத்து பச்சை குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஆபரேஷன்ங்கிறாயா? அந்த நிலைமை ஆயிடுச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ ஆட்சியாளர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் இருக்குதா,
ஒரு மருத்துவமனை கண்டிப்பா இருக்கணும். 24 மணி நேரமா ஒவ்வொரு கிராமங்கள்ல இலவச மருத்துவமனை செயல்படணும். பண்ணு. என் மன்னர் ஆட்சியில் அதனால பண்ணுனா என் மண்ண ஆட்சி எப்படி இருந்து தெரியுமா? அது என் சேர சோழ பாண்டியன் ஆட்சி சொல்றேன் பாருங்க. புன்னை மலர்காவில் பொறிவண்டு இயல்பாட அன்ன மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சோலையும் என் நேரும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் பூமையில் குடை நிறைய நந்தா வனம்பூத்து நகரை மணமீச செந்தா மலைபூத்து சிலம்பு வனமீச அரகராவென்று அபயமிடு மொழியும் சிவசிவாவென்று துதிக்கின்ற பேரொழியும் மடியில் பணம் போட்டு மார்க்குத்தும் பேரொழியும் முடியும் மடிமுள்ளா முதல்வனை போற்றொழியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாளை மோறு மடமடந்த பேரொழியும் சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும் குமுத்திரலாய் பெண்கள் குறவையிடும் மொழியும் சங்கீத மேலும் தானோதும் ஆலயமும் மங்கள கீதம் வகுக்கின்ற ஆலயமும் காரணத்தின் வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்பவனி ஆரம்பமும் கூரையிலை முத்து கொலை சாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலை பார்ப்போருக்கு பைம்பொன் அளிப்பாருங்கிறான். பாதையில போறவனை கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுத்தானா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்குதே இந்த 56 தேசம், என்னுடைய பாரத தேசம். இன்னைக்கு இருக்குதா அந்த மோடி ஆட்சியில? குடிக்க கஞ்சி இல்லாம திரியிறான், பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடாம காசுல என் பிள்ளைங்க திரியான், கடன் காட்சி வாங்கிட்டு நோய் நொடியில திரியிறான். இந்த மோடி என்னையா இலவச மருத்துவம் பண்ணிட்டாரு? சொல்லு, என்ன பண்ணிட்டாரு? என்ன சொல்ற பாருங்க. பாதையிலே பார்ப்போருக்கு பைம்பொன் அளிப்பாரும் அன்னமிடும் ஆலயம் தோர் ஆலயங்களை பாருங்க. சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும் தவமே வெறிதனவை தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா வென்று குரு பூசை செய்வாரும் நாவிந்தையாக நால்வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதமொரு 3 தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாத்து நடுமுரசி நளிலமிகு சொல்லொழியும் பூத்தொழியும் ஒரு பூசை தன்னொழியும் எப்பாரெல்லாம் புகழும் ஏகாபதியது போல் என்னுடைய பாரத தேசம் இருந்ததா என்னுடைய சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில? இன்னைக்கு இருக்குதா? சொல்லுங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரண ஓலம், ஒப்பாரி. என்னையா நடக்குது நாடு? இவனுக்கு நல்லா இருக்கான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு யாரு கடன் இல்லாம இருக்கா? இன்னைக்கு எம்எல்ஏ, மந்திரி, கவுன்சிலரு, பஞ்சாயத்து தலைவர், எம்எல்ஏ, பிரதமர், சிஎம், பிஎம் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் கடன் இல்லாம இருக்கான். ஆனா ஓட்டு போட்ட மக்கள் அவ்வளவு பேரும் கடன்ல இருக்கான். என்ன காரணம்? வரி பணத்தை அவ்வளவு இவன் சுருட்டிக்கிறான், இவனு கொள்ளையடிச்சு நாசமா போயிடறானுங்க. எப்படியா நாடு உருப்படும்? மக்கள் வரி பணத்துல இவனு சுகமா இருக்கான். இவனோட காமராஜரா? சொல்லுங்க. ரேஷன் அரிசியை தின்னுட்டு சாகுற வரைக்கும் 3 வேட்டி கிழிஞ்சு வெட்டி வச்சுட்டு வாழ்றதுக்கு எல்லாம் என்ன காமராஜரா? மோடியை வந்து காமராஜர் அளவுக்கு புகழ்றான் நிறைய பேர். வாயில ஏதோ வந்துட போதியா? என்னையா இவர் மோடி பண்ணிட்டாரு? சங்கடமா இருக்கியா? மோடி மோடி. நானும் ஒரு காலத்துல மோடி மோடின்னு கொடியை பிடிச்சிக்கிட்டு செருப்பொடி வாங்கி ரயில்ல போய் பேச போனேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் ரயில்ல டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடந்து இந்த மீட்டிங்காக நான் போய் பேசிட்டு தான் வந்த ஆளுதான் இந்த கட்சிக்காக. என்னத்தை கிழிச்சிட்டானுங்க இவனுங்க? என்னத்தை கிழிச்சிட்டானுங்க? எல்லாம் புத்தலாட்டம். பொய். வாயை திறந்தாலே நாங்க அதை செஞ்சிட்டோம். வளர்ச்சி என்னடா வளர்ச்சி? கிராமங்களில் போய் பாடுறா, ஒவ்வொரு குடும்பத்துல போய் பாடுறா, 10 குழு அட்டை கடன் வாங்கி வச்சிருக்கான். என்னடா வளர்ச்சி? இதாடா வளர்ச்சி? மக்கள் கடன் வாங்கி சாகிறதாடா வளர்ச்சி? சொல்லுங்க. உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து அங்க அப்படியே ரயில்ல ஏறி அந்த பிள்ளைங்க பாரு, இந்திக்கார பிள்ளைங்க வடக்க இவனுக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்களை வடக்கன்னு சொல்லி இவனுக்கு கேவலப்படுத்துறான் தமிழ்நாட்டுக்காரன். அந்த பிள்ளைங்க ஓட்டு போடலன்னா மோடி கவுன்சிலரை கூட ஆக முடியாது. தமிழ்நாட்டில் மோடி நிக்க சொல்லியா? மோடி டெபாசிட் வாங்க முடியாதியா? அப்போ மோடிக்கு ஓட்டு போட்டு அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அந்த மக்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாமா மோடிக்கு? நமக்கு செய்யாண்டாயா? நீ தமிழ்நாட்டுக்காரன் விடு. தமிழ்நாட்டுக்காரன் மேலே மோடிக்கு கோவம் இருக்கும், ஏன்னா ஓட்டு போட மாட்டான். நீ தமிழ்நாட்டுக்காரனுக்கு செய்ய, இந்திக்காரனுக்கு செய்யி. இந்த பேர் அமோனியா வாய்க்கு செய்ய பிள்ளைங்க எத்தனை செத்துருக்கு பாரு. எல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்க தானே. ஒரு நாள் மோடி முன்பதிவு இல்லாத ரிசர்வேஷன் பெட்டியில முன்பதிவு இல்லாத கட்டணம் இல்லாத முன்பதிவு இல்லாத பெட்டியில பயணம் பண்ண வரையா? அந்த கஷ்டம் தெரியுமாயா? அந்த ஏழை தாயின் மனுக்கு கேட்டா ரயில் நிலையங்கள டிவி தான் சொல்றாரு. அவர் தெரியுமா அந்த கஷ்டம்? அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது தெரியுமா? செங்கச்சூழலில் வந்து வேலை செய்யுது, எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. கஷ்டப்பட்டு நீ உயிரை விட்டுருச்சு பாரு. 300 ரூபாய் சம்பளத்துக்கு உயிரை விட்டுருக்கு என் பிள்ளைங்க. இதெல்லாம் மோடிக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்க தானேயா? என்னையா மோடி பண்ணிட்டாரு? அண்ணாமலை ஆறணும் இந்த நாட்டுல பிரதமர் யாரு? எங்க ஐயா யோகி பிரதமர் ஆகணும், அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வர் ஆகணும். அப்படி இல்லையா மத்தியில அண்ணாமலை உள்துறை அமைச்சர் ஆகணும். இந்த 2 நடந்துன்னு வச்சுக்கோ. எங்க ஐயா ஹெச்ராஜா விடுங்க. ஹெச்ராஜா கூட இப்ப மாத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஹெச்ராஜா ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாரு. என்னன்னு தெரியல, அண்ணாமலை வெளியே இருந்ததுக்கப்புறம் அவரை கொஞ்சம் தப்பா கொஞ்சம் பேசுறாரு, பிடிக்கல. அதனால புரிஞ்சுக்கோங்க. இவர் அண்ணாமலை யோகி பிரதமர் ஆகணும், அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனால் கண்டிப்பா சொல்றேன், நாட்டுல ஊழல் ஒழியும். அவ்வளவு ஊழல்வாதிகளும் வாழ அன்னைக்கு சுண்ணாம்பு வச்சிருவாரு. ஊழல்வாதிகள் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இது நடக்கும். ஆனா மோடி ஒன்னும் செய்ய மாட்டாரு. மோடி திமுக கூட கூட்டணி வைப்பாரு, எழுதி வச்சுக்கோ. திமுக மேல அப்படி என்ன கருசணும்? நான் என்ன கேக்குறேன், உதயநிதி சொல்றாரு மோடி வந்தாலும் சரி அவங்க டேடி வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஒன்னு அவரு வந்து உடனே ஒரு எப்படி சொல்றாரு, வாங்க மேடையில மோடி என்ன பேசுறாரு, இந்த மாதிரி உதயநிதி என்ன இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறாரு. ஏயா நான் என்ன கேட்க, எவ்வளவு அதிகாரம் இருக்கு? உள்துறை அமைச்சர் 1 மணி நேரத்தை உதயநிதியை பிடிச்சாங்க டெல்லி கொண்டு போயிடலாம்.
இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை இப்படி பேசுறாங்க, என் தாயை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுகிறார்கள். எப்படி ஏன் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? திமுக கூட கூட்டணி வைக்கணும். இவங்க எல்லாம் சந்திரபாதி இல்லையா? அந்த கும்பல்லாம் நேற்று காலையில வரைக்கும் சந்திரபாபு நாயுடு திட்டுனானுங்க. கடைசியில 4-5 சீட்டு கம்மி ஆயிட்டுன்னு உடனே அப்படி சந்திரபாபு நாயுடு வாழ்க, சந்திரபாபு நாயுடு வாங்க, ஐயா வாங்க அப்படின்னா. போன தேர்தல் வரைக்கும் சந்திரபாபு திட்டுறாங்க. யாரு? மோடி அமித்ஷா எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. அவர் குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சின்னா கடைசியில் 2 சீட்டு கம்மியான பிடிச்சாச்சு. இப்ப குடும்ப ஆட்சி இல்லையா உங்களுக்கு? மலஞ்சலம் கழிக்கிற மனிதர்கள் அவ்வளவு சுயநலவாதிகள் தான் ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நாமெல்லாம் இவங்களை நம்பி போய் நாசமா போறதுக்கு நீ சிவனை தேடுங்க, சிவனை தேடி மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. 800 யுகம் இருந்து எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவது மிக்காலம். அவ வேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவ வேடம் பூண்டு சிறந்திருப்பது காலம். நாம பிறந்ததே மோட்சத்தை அடையிறதுக்கு தான். போன பிறையில செஞ்ச பாவ கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு அந்த உடல் எடுத்துருக்கிறோம். இந்த பிறையிலையாவது பகவானை தேடி மோட்சத்துக்கு போவோம். அப்படி போகலன்னு வச்சுக்கோ, மீண்டும் 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவைன்னு கிடைக்கும். அதுவும் இந்த அரசியல்வாதி பேலுக மந்திரி ஆயிட்டம் எம்எல்ஏ ஆயிட்டம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கானே, அப்படி நினைக்காத. தற்பெருமை மோகம் உனக்குள்ள இருக்கு, நரகம் உனக்கு. 84 லட்சம் பிறவி ரஜஸ் பிள்ளைங்க கத்தவா கர்மசி ஜாயுதே ததா பிள்ளைங்க தமசி முடிஞ்சாது. 84 லட்சம் பிறவிக்கு உள்ளாயிரம் நரகத்துக்கு போவோம் அந்த ஆத்மா. ஆனா ஏழை எளிய நடுத்தர பிள்ளைகள் நீங்க எல்லாம் மோட்சத்தை அடைவீங்க. ஏன்னா நல்ல ஆத்மா இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இவங்களும் மோட்சத்தை இறைவன் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு உடலுக்கு துன்பம் அவ்வளவுதான். இந்த உடலை நம்ம விட்டுட்டு போய் தான் ஆகணும். மரணத்தை யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனா ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம், இந்த பிள்ளைங்க படுற கொடுமைக்கெல்லாம் இந்த தண்டனை, இந்த பாவம் மோடியை சேரும். இன்னைக்கு இருக்க இந்த ஆட்சியாளர்கள் யாரும் எடுத்துக்கோங்க, எம்எல்ஏ மந்திரி சிஎம் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஏற்கனவே ஆண்டவன் ஆள்றவன் எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் அனுபவிப்பான் நரகத்துல. அந்த தண்டனையை இவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும். நான் சொல்லல, பகவானி சொல்றான், என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமுது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பூசிதனை. சாதுக்களாக நல்ல பிள்ளைகள் மோட்சத்துக்கு போயிடும். ஆனா இந்த மோடி இன்னைக்கு இருக்காங்க பாருங்க, இந்த தமிழிசை, இன்னும் வானதி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா சுகபோகத்தை அடிச்சு ஆளி அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு பூமியில நல்லா சுகமா இருக்கும், உங்களுக்கு நல்லா செல்வத்தை கொடுப்பான், நல்லா ஆட்சி பைசெல்லாம் கொடுப்பான். ஐயா விஜய் முதற்கொண்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் விஜய் எப்படி தெரியல தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆண்டவன் எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த கும்பலாம் சுகபோகத்தை அனுபவிச்சு இந்த கும்பல் இவங்க எல்லாம். நான் சொல்லல, இறைவன் சொல்றான், என்னையே கெனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னை எப்படி தரான். இந்த வரி கட்டின இந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்யாது இவனுக்கு சுகபோகத்தை அனுபவித்த அந்த கும்பல் அனைவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். என் பிள்ளைகளுக்கு மேல் பரிசு கொடுப்பேன்னு சொல்லி சிவன் சொல்றான். ஆனா அந்த மோடி சொல்றேன் சத்தியமா, இந்த ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு ஏழைகள் படுற இந்த கஷ்டத்தை தடுக்காத இந்த மோடி நிச்சயமாக இவருக்கு இறைவன் நிச்சயமாக இவருக்கு தண்டனை கொடுப்பான். நான் எழுதி வச்சுக்கோ, நடக்கும். ஏன்னா எங்க ஐயா அத்வானியோட உழைப்ப உறிஞ்சிட்டாரு. எங்க ஐயாவோட உழைச்சது ஒருத்தன், கூலி அனுபவிக்கிற ஒருத்தன், என்னையா கொடுமை. அதான் களி. இறைவனே சொன்னான், கழிவும் அப்படிதான் இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க. அண்ணாமலை வெளியே வந்துட்டாரு. ஒரு நாள் எங்க ஐயா யோகி பிரதமர் ஆவாரு, அண்ணாமலை முதல்வர் ஆவார். அன்றைக்கு நாடு நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம்.
பாருங்கள் அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.